தஞ்சாவூரின் ஒரு சிறப்பு, உலகம் முழுக்க தஞ்சாவூர்லேருந்து கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மைன்னு உடனே சிரிப்பு வருது நாங்கள் பெண்களுக்கெல்லாம், என் வீட்டுக்காரரை நாங்கள் அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மையை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் சாயுங்களேன், குப்புரை கவுத்து பாருங்கள், மல்லாக்க தள்ளி பாருங்கள், சைடில் சாய்ச்சு பாருங்கள், நீங்கள் எந்த விதத்தில் தள்ளினாலும் சாய்த்தாலும் கவிழ்த்தாலும் அடுத்த நொடி தான் இருந்த இடத்திற்கு எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு உண்டு. நம்ம எதையோ மோட்டிவேஷனலாக சொல்கிறோம், லோகோவாக சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு தன்னம்பிக்கைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் என் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கும் அடையாளம் அப்படின்னா அது நம்முடைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். மனிதர்கள் அதுக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க படக்கு நம்மளை குப்புற கவுத்தி விட்டுருவாங்க, மல்லக்க தள்ளி விட்டுருவாங்க, சைடில் இருந்தே குழி பறிப்பாங்க. ஆனால் எது செய்தாலும் நான் ஸ்டெடியாக நிற்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த தலையாட்டி பொம்மை ஒரு ஆதர்ச அடையாளமாக இருக்கிறது. அதை உலகத்திற்கு தந்ததற்காகவே இந்த தஞ்சை மக்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்வார்கள், உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு மண். அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த மண்ணை விட இந்த மண்ணின் மக்களுடைய அன்பு அதை விட மிக சிறப்பானது. ஏன்னா கஜா புயல் வந்தபோது நீங்கள் எல்லாருமே அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள தஞ்சை விவசாயிகள் எல்லாம் தென்னை மரம், நெல் எல்லாம் அடிபட்டு போய் கண்ணீரோடு அவர்கள் உட்கார்ந்திருந்த போது திருச்சிக்கு பக்கத்தில் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு வேன் நிறைய அவங்களுக்காக பொருட்கள் கொண்டு வந்தாங்க. போர்வை, டார்ச் லைட்டு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போகும்போது பாதிக்கப்பட்ட இந்த தஞ்சை மண்ணின் விவசாயிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்கள் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு விழுந்து கிடந்த தென்னை மரத்திலிருந்து இளநீர்களை பறித்து அந்த வேன் முழுக்க ஏற்றி அந்த பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பி விட்டார்கள். அந்த ஈரம் குறையாத நெஞ்சுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள். கடந்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள தான் இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி பார்த்தேன். தஞ்சாவூர் கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு விஷயம் போட்டிருந்தார். தஞ்சாவூரில் அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் கொளுத்தி எடுத்துச்சுல்ல, இப்பயும் கொளுத்தி எடுக்குது, இருந்தாலும் காற்றும் சேர்ந்து தூக்கி அடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த வெயில் கொளுத்திட்டு இருக்க நேரத்தில் இவர் ஒரு தேநீர் கடையில் நின்றுட்டு இருந்திருக்கிறார். நிறைய பேர் அந்த வெக்க தாங்காமல் சாதாரண எளிய மக்கள் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் சைக்கிளில் வந்து இறங்கியிருக்கிறார், பச்சை துண்டு கட்டியிருக்கிறார், கையில் 2-3 விசிறி எடுத்துகிட்டு வந்து இந்த வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் 2 நிமிஷம் விசிறிக்கிட்டு இருந்திருக்கிறார். என்ன மனசு பாருங்க, அது வெறும் விசிறியின் விசிறல் அல்ல, அவர் மனதில் இருந்த நேயத்தின் விசிறல் என்று அந்த தஞ்சாவூர் கவிராயர் என்பவர் எழுதியிருந்தார். ஒரு மனிதன் அன்பை எப்படிலாம் காட்ட முடியுதுங்க? பணம் இருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, அன்னதானம் செய்வாங்க, புத்தகங்கள் வாங்கி தருவாங்க. எதுவுமே இல்லாதவங்க வேர்க்கிற உனக்கு நான் கொஞ்ச நேரம் நிழலை தருகிறேன், ஒரு ஆசுவாசத்தை தருகிறேன்னு சொல்ல முடியும் என்றால் அது இந்த தஞ்சாவூர் மண்ணில் இருக்கிற மனிதர்களால் தான் முடியும். வேற எந்த ஊர்லையும் இப்படி யாரும் யோசிச்ச மாதிரி தெரியல. அதுக்காகவே அந்த முகம் தெரியாத மனிதருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்களுக்கு பிரபலமான இந்த தஞ்சை மண்ணில் புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே அந்த இதுக்குள்ளே போயிட்டு வந்தீங்களா? புத்தக அரங்குக்குள்ளே போயிட்டு வந்திருப்பீங்க. சும்மா போயிட்டு வந்தால் போகாது. எல்லாருமே முடிந்த அளவு ஒவ்வொரு முறை வரும்போதும் 1 புத்தகமோ 2 புத்தகமோ வாங்கி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு அது பரிசாக கொடுத்து அதை படிக்க சொல்லுங்கள். படித்ததை ஒரு டைரியில் எழுத சொல்லுங்கள். படித்து முடிச்சிட்டாங்கன்னா படிப்பதற்கு, புத்தகம் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அந்த புத்தகத்தை அவர்களை பரிசாக கொடுக்க சொல்லி நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். அடுத்த தலைமுறை நல்ல வாசகர்களாக இருந்தால்தான் நல்ல தலைவர்களாக மாற முடியும் என்பதை நம் தலைமுறை குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கி எனக்கு தலைப்பு வந்து தெய்வம் தந்த வீடு அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ தெய்வம் தந்த வீடு அப்படின்னா நம்ம அவள் ஒரு தொடர்கதையில் வர்ற அந்த ஒருத்தர் இப்போ குடிச்சிட்டு பாடுவார்ல, அந்த பாடல் வர்ற சம்பவமும் அந்த படத்தில் உள்ள கதையோ நிச்சயமாக கிடையாது. கொஞ்சம் விஷயங்கள் நாம் மறந்து போன, திரும்பி பார்க்க முடியாத, நாம் தொலைத்து விட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய சாய்ஸ் தான், நம்முடைய தேர்வு தான். இன்றைக்கி நீங்கள் இங்கே புத்தக திருவிழாவுக்கு வரணுங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். யாரும் உங்களை கழுத்தில் கத்தி வச்சு மரியாதையாக அங்கே வரணும் அப்படிலாம் யாரும் கூப்பிடல, யாரும் இழுத்து கொண்டும் வரவில்லை, 200 ரூபா கொடுத்தும் கூட்டுட்டு வரல, நீங்களாக தான் வந்தீங்க. இது உங்களுடைய சாய்ஸ். இப்போ நீங்கள் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போயிருக்கலாம், இல்லை வீட்டிலேயே உட்காந்து
சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை மொபைலில் வெப் சீரிஸ் பார்க்கலாம். 200-300 வெப் சீரிஸ் போயிட்டு இருக்குது. அது கூட நீங்கள் உட்காந்து பார்த்துருக்கலாம். இல்லைன்னா பக்கத்துலேயே பெருவுடையார் கோவில் இருக்கிறது, அக்கடையான் போய் அங்கே போய் உட்காந்துருக்கலாம். இல்லை நண்பர்களோட வீட்டுக்கு போய் அரட்டை அடித்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு புத்தக அரங்குக்கு இன்றைக்கி வரணும், புத்தக திருவிழாவுக்கு வந்து உட்காரணும் அப்படிங்கிறது உங்கள் தேர்வு தான். இப்படி வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய தேர்வு தான். உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே நம்ம தேர்வு தான். இப்போ காலையில் இட்லி சாப்பிடணுமா, தோசை சாப்பிடணுமா, நம்ம தான் சொல்கிறோம், ஏம்மா எப்போ பார்த்தாலும் இட்லியே வைக்கிறோமா, தோசை சுட்டு கொடுமா கேட்குறோமா இல்லையா? நம்ம செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா? சாய்ஸ் கேட்குறாங்க வீட்டில் உள்ளவர். அன்றைக்கி ஒரு அம்மா அப்படித்தான் அப்பளத்துக்கு போய் குருமா வச்சுருந்துருக்காங்க. வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏமா அப்பளத்துக்கு போய் குருமா வச்சுருக்க அப்படின்னு இருக்காரு. பூரிக்கட்டை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சப்பாத்திங்கிற விஷயமே அந்த ஆளுக்கு தெரிய வந்திருக்கு. இது வந்து நம்ம தலைவிதி, இதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் அவசரமாக பசியில் சோறுக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. எங்கள் ரசம் இந்த பக்கம் இருக்குங்க, தண்ணி ஊற்றி சாப்பிட்றீங்க, பரவாயில்லம்மா இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அவர் வாங்கி வர அதாக இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. வீட்டில் சாப்பிட பிடிக்கலைன்னா கூட வர்ற ஒளியில் இத்தனை உணவகங்கள், ஹோட்டல்கள் இருக்குது. பிடித்ததை தேர்வு செஞ்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. உடை அதுவும் நம்மளுடைய சாய்ஸ் தான். உடை வந்து கால மாற்றத்தில் ஒரு 30-40 வருஷத்தில் நம்ம காலத்திலே உடை எவ்வளோ மாறி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக மாறி இருக்குது. அன்றைக்கெல்லாம் கிழிச்சதை தச்சு போடுவாங்க, இன்றைக்கி தச்சதை கிழிச்சு போடுறாங்க. எவ்வளோ ஃபேஷன் மாறிடுச்சு பாருங்கள். அதை தான் நம்ம பிள்ளைகள் விரும்புகிறார்கள். அன்றைக்கெல்லாம் கிழிஞ்சு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம்னா அவமானமாக இருக்கும், ஐயோ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கிழிச்சு போட்டால் தான் அது ஒரு மரியாதை, அதுதான் ஒரு உயர்வு அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ உடை நம்முடைய தேர்வு தான். உறைவிடம், ஒரு வாடகை வீடு பார்க்கணுன்னா கூட எத்தனை வீடு தேடி அலைகிறோம். அது நமக்கு சொந்தமான வீடு கிடையாது. இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறோம். ஆனால் கூட வாடகை வீடுக்கு 10 வீடு 12 வீடு தேடி அலைஞ்சு இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்லாம் பார்த்து வீட்டுக்கு போகிறோம். ஆனாலும் வாடகை வீடு தான். யுகபாரதி ஒரு வார்த்தை எழுதுவார், வாடகை வீட்டில் வசிக்க முடியுமே தவிர வாழ முடியாது அப்படின்னு எழுதுவார். வாடகை வீட்டில் நீங்கள் வசிக்கலாம், ஆனால் மனசார வாழ முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வாடகை வீட்டுக்கு கூட நமக்கு சாய்ஸ் இருக்குது. இந்த வீடு பிடிக்கலன்னா அந்த வீடு. சொந்த வீடு கட்டுறது நம்மளுடைய சாய்ஸ் தான். எங்கே வந்து எந்த ரூம் இருக்கும், குழந்தைங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. எங்கள் பெட்ரூம் வந்து பிங்க் கலரில் இருக்கணும், ஹால் இந்த கலரில் இருக்கணும், அது அங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும்னு போட்டு மண்டையை உடச்சி வீடே ஒரு கந்தர கோலமாக ஆக்கி வச்சுருவோம். ஆனால் புதிதாக இனிமேல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எத்தனை அறை வேணாலும் வச்சு கட்டுங்க. ஆனால் ரொம்ப கண்டிப்பாக படிப்பதற்காக ஒரு அறையை கண்டிப்பாக ஏற்பாடு செய்யுங்கள். புத்தகங்கள் வைப்பதற்கு ஒரு அறை இருக்கிற மாதிரியான ஒரு வீடை கட்டுங்கள். அப்போ வீடு என்பது நம்முடைய சாய்ஸ் தான். எல்லாமே நம்முடைய தேர்வு தான். ஹேர் ஸ்டைலிருந்து லைஃப் ஸ்டைல் வரைக்கும் நம்முடைய தேர்வு தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மால் தேர்வு செய்ய முடியவே முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்மால் மாற்றவும் முடியாது. அந்த தேர்வு செய்ய முடியாத, மாற்ற முடியாத, இதுதான் நமக்கு சாஸ்வதம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது நம்முடைய குடும்பம், அது நம்முடைய உறவு. அம்மா அப்பாவை யாராவது தேர்வு செய்ய முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்மலாம் அம்பானி, இவர் தான் எனக்கு அப்பா, அம்மா தான் ஹேமமாலினி, நமக்கு அண்ணன்லாம் பெரிய பெரிய அதானி, இந்த மாதிரி நமக்கு பணக்காரங்க, பிடிச்சவங்க, அழகானவங்க, சினிமா நடிகர்களை தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் நமக்கு தேர்வு இருந்ததா? இல்லை. யாரோ ஒரு அம்மா அப்பா வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை நாம் தேர்ந்தெடுத்தோமா? அக்கா தங்கச்சிகளை நாம் தேர்ந்தெடுத்தோமா? இல்லை. இவங்க எல்லாமே நமக்கு தெய்வம் தந்த வீடு, தெய்வம் தந்த உறவுகள். இதை நம்மால் வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. இது நமக்காகவே படைக்கப்பட்டது. ஆனால் நமக்காகவே படைக்கப்பட்ட இந்த உறவுகளை நாம் எந்த அளவுக்கு கொண்டாடுகிறோம், இல்லை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், இல்லை எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது ஒரு 2 விஷயம். ஒரு அதிசய செய்திகள்னு ஒரு புஸ்தகத்தில் சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அப்படி என்னடா அதிசய செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நான் படித்தேன். அதில் 2 செய்தி உண்மையிலே அதிசயமாக தாங்க இருந்தது. அதில் முதல் செய்தி என்னென்னா, 1940 ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, 2 பசங்க. ஆனால் ரொம்ப வறுமையின் காரணமாக 2 பசங்களையுமே தத்து கொடுத்துட்றாங்க. 2 பிள்ளைங்களும் பிறந்து 4 வாரத்தில் தத்து போயிடுறாங்க, 2 பசங்களும். கிட்டத்தட்ட 1979 39 வருடம் கழித்து அவங்க மீண்டும் சந்திக்கிறாங்க, 2 அண்ணன் தம்பியும். அப்படி சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 2 பேரையுமே தத்தெடுத்துட்டு போனாங்களே எங்கெங்கேயோ, அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு வச்ச பேர் ஜிம். அவங்களும் ஜிம்னு தான் பேரை வச்சுருக்காங்க, இவங்களும் ஜிம்னு தான் பேரை வச்சுருக்குறாங்க. இந்த 2 பேருமே லிண்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரே பொண்ணு இல்லை, ஒரே பேர் உள்ள வேறு வேறு பொண்ணு. 2 பேருமே அந்த பொண்ணை
டைவர்ஸ் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணிட்டு பெட்டி அப்படின்ற பேருள்ள இன்னொரு பொண்ணையும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருக்குமே 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு பேரு ஜேம்ஸ், இன்னொரு பிள்ளைக்கு ஆலன். 2 பேருமே ஒரே பேரை தான் வச்சிருக்காங்க. 2 பேர் வளர்த்த நாயின் பேரும் டாய் தான். உண்மையிலே அதிசயம் தானே? அதிசயம் அந்த கைத்தட்டலாம். இதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி நீரும் நெருப்பும் படத்தில் தான் இந்த மாதிரிலாம் காட்சி இருக்கும். இந்த எம்ஜிஆர் அடித்தா அந்த எம்ஜிஆருக்கு வலிக்கும், அந்த எம்ஜிஆருக்கு காதலி முத்தம் கொடுத்தாங்கன்னா இவருக்கு சிலிர்க்கும். இதெல்லாம் நம்ப முடிகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருந்தால் கூட, ஆனால் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பிரிந்து போன 2 சகோதரர்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருமே பாதுகாப்பு துறையில் தான் வேலை பார்த்துருக்குறாங்க. தச்சு வேலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரிஞ்சு போனால் கூட அண்ணன் தம்பி எப்படி ஒரே மனசோட ஒரே சிந்தனையோட ஒரே எண்ணங்களோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. அதுலேயே இன்னொரு செய்தி படித்தேன், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த செய்தியிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. 1811ஆம் வருஷம் தாய்லாந்தில், அப்போ அந்த தாய்லாந்துக்கு சயாம் அப்படின்ற பேர், சயாம் நாடு அப்படின்னு பேர். 1811 மாற்றான் சகோதரர்கள் மாதிரி ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி. மாற்றான் படத்தில் சூர்யா 2 பேர் எப்படி ஒட்டி பிறந்திருப்பாங்க, ஒன்றாவே தான் அவங்க வாழ முடியும், பிரியவே முடியாது. அப்படி ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் 1829 அமெரிக்கா போயிட்டாங்க. அங்கே உள்ள ஒரு கண்காட்சி, ஒரு சர்க்கஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில் சேர்ந்து சின்ன சின்ன வித்தைகள் 2 பேரும் சேர்ந்து நடத்தி, அப்போ அது ஒரு அபூர்வமாக தானே இருந்திருக்கும் 2 பேரும் ஒட்டி இருக்கிறது. சின்ன சின்ன வித்தியாசமான வேடிக்கையெல்லாம் பண்ணி நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ்ந்துருக்குறாங்க. 1874 1 மணி நேர இடைவெளியில் அண்ணனும் தம்பியும் இறந்து போயிடுறாங்க. அண்ணன் இறந்துடுறாரு, அதுக்கடுத்து தம்பி இறந்துடுறாரு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவங்க சாகிறதுக்கு 4 வருஷம் முன்னாடியிலிருந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் 4 வருஷமாக ஒத்த வார்த்தை கூட பேசிக்கவே இல்லையா. சாகிற வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்போ ஒருவன் இறந்த பிறகு இன்னொருத்தன் அந்த 1 மணி நேரம் மிஞ்சி இருந்திருப்பான்ல, அவன் மனசுக்குள்ளே என்ன நினைத்திருப்பான்? 4 வருஷம் இப்படி பேசாமே, அது ஒன்றா தான் பல் தைக்கணும், ஒன்றா தான் குளிக்கணும், ஒன்றா தான் சாப்பிடணும், ஒன்றா தான் எங்கேயும் போகணும், ஒன்றா தான் தூங்கணும். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க பெற்றவர்கள் கூட 4 வருடம் ஒரு வார்த்தை கூட கடைசி சாகும் வரைக்கும் பேசாமல் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நம்ம அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு, அண்ணன் தங்கைங்கிற உறவு, அக்கா தம்பிங்கிற உறவு, அக்கா தங்கைங்கிற உறவு இனிமேல் வேண்டி தேடினாலும் கிடைக்குமா? இனிமேல் கிடைக்குமா? அந்த சாகிறதுக்கு முன்னாடி அந்த 1 மணி நேரம் அந்த தம்பி உயிரோடு இருந்திருப்பாரே, அவர் தன்னை பற்றி தன்னுடைய வருத்தத்தை பற்றி அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்ல நினைத்திருந்தாலும் சொல்லியிருக்க முடியுமா? ஏன்னா ஒட்டி தான் இருக்கிறார், ஆனால் சொல்ல முடியாது இல்லையா? அதை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலும் பண்பாடை கலாச்சாரத்தை வளர்த்த நம் குடும்பங்களிலும் நிறைய பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கையோட சேராமல் ஒரு சின்ன சொத்து விஷயத்துக்கு, ஒரு நகை விஷயத்துக்கு, ஒரு வார்த்தைக்காக கோவித்து கொண்டு பேசாமல் இருக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறோமா இல்லையா? இருந்தால் நீங்கள் கைத்தட்டணும். இதை கைதட்டி பாராட்டுற விஷயமா நீங்கள் நினைக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் கைதட்டினா தான் அடுத்து பேச முடியும். ஏன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கைங்கிறதெல்லாம் அதெல்லாம் உறவாங்க, அதெல்லாம் உணர்வு இல்லையா? நம்ம பேரரசுன்னு ஒரு டைரக்டர் நிறைய பாட்டு எழுதுவார், குத்துப்பாட்டாக தான் எழுதுவார். ஆனால் ஒரு பாட்டில் விஜய் அவர் தங்கச்சியை பார்த்து கருவறை தோழிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். என்ன அழகான வார்த்தை, கருவறை தோழி. நமக்கு வகுப்பறை தோழிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வகுப்பறை தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கருவறை தோழன் என்றால், கருவறை தோழி என்றால் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தவிர யாருமே கிடையாது. கருவறை தோழமை, ஒரே கருவறைக்குள்ளே தானே இருந்தோம். ஆனால் அந்த உறவு ஏன் வளர்ந்து திருமணமாகி வேறு வேறு ஊருக்கு போன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூட முடியாமல் பேசக்கூட விருப்பம் இல்லாமல் ஏன் நாம் பிரிந்து போகிறோம்? நான் முத்துக்குமாருங்கிற ஒரு அற்புதமான கவிஞன் அணிலாடு முன்றில் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு இனிமேல் அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு ஒத்த பிள்ளை தானங்க பெற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அக்கா கிடையாது, தம்பி கிடையாது, தங்கச்சி தாய்மாமே ஒரு கழுதையும் கிடையாது. எல்லாமே நண்பர்கள் அமைஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி உறவுகளோட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி புஸ்தகம் வாங்கி கொடுங்க. அதில் நான் முத்துக்குமார் தன்னுடைய தம்பியை பற்றி எழுதியிருக்கிறாருங்க. ஒரு அண்ணன் தம்பியை பற்றி எழுதியிருக்கிறார். நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி, வேற்றுருவன் ஆனாலும் என் மாற்று உருவன், நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் துக்க
துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊன் என் தம்பி என்று நான் முத்துக்குமார் தன் சொந்த தம்பியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நம்ம அண்ணன் சாப்பிட்ட மிச்சைப்பாலை நாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த ருசி தெரிந்ததனால் அவர்களுடைய பசியும் நமக்கு தெரியும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை வீடுகளில் ஒரு சொத்து தகராறுக்கு, ஒரு கோவிச்சுக்கிட்டு என்னைக்கோ நடந்த ஒரு சண்டைக்காக நாம் பிரிந்து போயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இலக்கியம், நம்முடைய இதிகாசம், நம்முடைய புத்தகங்கள் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவையெல்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரத்தை யார் எழுதினார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் சொல்லிடுவீங்க தானே? யாருமா எழுதுனாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது போ, அதுக்கு தானே உன்னைய கூப்பிட்டு வந்திருக்காங்க. சிலப்பதிகாரத்தை இளங்கோ அடிகள் எழுதினார். ஆனால் அவர் ஏன் எழுதினார், அவர் ஏன் இளங்கோ அடிகள் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு சகோதர பாசம் ஆச்சரியமாக இருக்கும். அரண்மனையில் அண்ணனும் தம்பியும் உட்காந்துருக்கிறாங்க. சேரன் செங்குட்டுவன் அண்ணன், இளங்கோ தம்பி. ஒரு நிமித்திகன், ஒரு ஜோசியர் வந்து சொல்கிறாரு, ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி பார்த்தாலும் அரசனாக முடியாது, தம்பியாக இருக்கிற இவன் தான் அரசராவன் ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார். இப்போ குடும்பம் எப்படி இருக்கும்? உடனே அந்த இடத்தில் இளங்கோ சொன்னார், அவன் என்ன சொல்றது, நான் சொல்கிறேன், இந்த நிமிஷத்திலிருந்து நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை, நான் துறவியாக வாழப்போகிறேன் என்று அரண்மனை வாழ்க்கையை அப்படியே விட்டு போனார். தன் அண்ணனுக்குத்தான் அந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஜோசியர் சொல்லிட்டாரு, மரியாதை இடத்த காலி பண்ணு, அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும் என்று நம்ம எதிர்மறை விஷயங்களைத்தான் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிறோம். 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அண்ணன் தான் அரசாள வேண்டும் என்றால் எனக்கு இல்லற வாழ்க்கை கூட வேண்டாம் என்று ஒதுங்கி போன இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு மாபெரும் நூலை எழுதினார். இது இந்த மண்ணின் வரலாறு. ஒரு ஊரில் பழனி மலைக்கு பக்கத்தில் முதிராமலை பகுதின்னு ஒரு பகுதியில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்திருக்காங்க. குமணன் ஒருத்தர், இளங்குமணன் ஒருத்தர். குமணன் தான் அண்ணன், இளங்குமணன் தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சண்டை. அண்ணனுக்குன்னா பேரு புகழ் எல்லாம் இருக்குது, வர்ற புலவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாரு. அதனால எல்லாரும் இவரை புகழ்கிறாங்க. தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ணனை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்படுறாரு. சரி, இப்படியாண்டு அல்பத்தனமாக ஆசைப்படுற இந்த பதவியை நீயே வச்சுக்கொண்டு தம்பிக்கு கொடுத்துட்டு இவர் காட்டுக்குள்ளே போயிட்டார். போன பிறகும் அண்ணனை பற்றியே எல்லாரும் புகழ் பாடுறாங்க. இவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. உடனே ஒரு தண்டோரா போட்டார். யார் குமணனுடைய தலையை வெட்டி கொண்டு வர்றீங்களோ அவன் கையில் வச்சிருக்கிற உடைவாளோட அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசாக வழங்கப்படும் தம்பி அறிவிச்சிட்டார். இந்த விஷயம் தெரியாமல் அந்த அரசவைக்கு அண்ணன்கிட்ட அடிக்கடி பரிசு வாங்கின பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் போகிறார். நான் உங்கள் அண்ணனை பாடி எப்பயுமே பரிசில் வாங்குவேன், அவன்லாம் இல்லை, பரிசெல்லாம் கொடுக்க முடியாது, போயான்னு வட்டி விட்டுறார். சரி, அண்ணனை தேடி இவர் காட்டுக்குள்ளே போகிறார். குமணனை பார்க்குறார். என்னப்பா நீ எல்லா புலவர்களுக்கும் உதவி செய்வியே, வந்தவங்களுக்கெல்லாம் வாரி தருவியே, இப்படி காட்டுக்குள்ளே வந்துட்டியே, நான் உன்னைய தான் பார்க்க வந்தேன், என் குடும்பம் வறுமையில் இருக்குது, ஆனால் நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கியேன்னு உடனே இந்த குமணன் உடைவாள் எடுத்து அவர் கையில் கொடுத்து, என் தலைக்கு 1000 பொற்காசுகள் என் தம்பி தரேன்னு இருக்கிறான், நீங்கள் தயவு செஞ்சு என் கழுத்தை வெட்டி என் தலையை எடுத்துகிட்டு போய் 1000 பொற்காசுகள் வாங்கி நீங்கள் நல்லா இருங்க. அப்படியே அரன்றாரு அந்த புலவர். இப்படி கூட ஒருத்தர் இருப்பானா அப்படின்ட்டு உடைவாளை மட்டும் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போய் அவங்க அண்ணன் முகம் மாதிரியே ஒரு பொம்மையில் ஒரு முகம் செஞ்சு ரத்தம் சொற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அரண்மனைக்கு போயிட்டார். போய் உங்கள் அண்ணன் தலையை கொண்டு வந்துட்டேப்பா, அந்த உங்கள் அண்ணனுடைய உடைவாள் 1000 பொற்காசு கொடுன உடனே அண்ணன் தலை கொடுத்தால் 1000 பொற்காசுன்னு சொன்ன அந்த இளம் குமணன் அண்ணன் தலைதானான்னு கூட அதை சோதிக்காம அப்படியே படபடன் ஆகி கண்ணீர் விட்டு வேர்த்து எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்களா, எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்களான்னு நடுங்கிறான். உடனே புலவர் சொல்லுகிறார், இதுதான் தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். உங்கள் அண்ணன் சாகலப்பா, அங்கே தான் இருக்கிறான். இவர் உடனே ஓடி போய் மன்னிப்பு கேட்டு அண்ணனை அரசாட்சிக்கு ஏற்றினார் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சங்கப்பாடல் சொல்லுகிறது. இப்போ எப்பேற்பட்ட அண்ணன் தம்பிகளை எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் நாம் எத்தனையை படித்திருக்கிறோம், எத்தனையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். கம்பராமாயணம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம்தான். ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, ராமனை மட்டும்தானே காட்டுக்கு போக சொன்னாங்க, லட்சுமணனை யாரும் போக சொல்லவே இல்லையே. ஆனால் லக்குவன் போகிறான், நானும் வருவேன் அப்படின்னு. நீ ஏன்டா வர்ற, நீ பாட்டுக்கு நிம்மதியாரு. இல்லைண்ணா, ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தை நம்பி இருக்கிற மீன் அந்த குளம் இருக்கும் வரைக்கும் தான் இருக்கும். அந்த குளம் இல்லை என்றால் மீன் செத்து போகும். நான் அந்த மீன் மாதிரி, நீ இல்லை என்றால் நான் செத்து போவேன் என்று ஒரு தம்பி பேசியதாக நம்முடைய இந்தியாவில் ஒரு காப்பியம் பேசியிருக்கு. அதனால தான் இன்னைக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் ராமன் லக்குவனன்னு பேர் வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கிறது. என்றால் இப்படி அண்ணன் தம்பிலாம் வாழணும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது ராமாயணத்தில் பெரிய ஆச்சரியம். கதாநாயகன்கள் அப்படி இருந்தால் பரவாயில்ல,
ஆனால் எதிர்மறை பாத்திரமா இருப்பாங்க பாருங்க. வாலி தான் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை வந்துடும். சுக்ரீவன் தான் அண்ணனை கொல்றதுக்கு ராமனையே கூட்டு வருவார். அவரும் மறைஞ்சிருந்து அம்பு எய்திருவார். சாக போகிறதுக்கு முன்னாடி வாலி ராமன் கிட்ட சொல்லுவார், இந்த பார் ராமா, என் தம்பி ஒரு அவசர புத்திக்காரன், என்னத்தையாவது கூறுகட்டத்தனமாக பண்ணிடுவான். அப்படி ஏதாவது பண்ணிட்டான்னா அவனை மன்னிச்சிரு, என் மேலே விட்ட அம்பை என் தம்பி மேல் எய்து விடாதே என்று சாவதற்கு முன்னால் வாலி வரம் வாங்கி கொண்டு இறந்தான் என்றால் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளை நாம் பார்த்துருக்குறோம். அதையும் விட இன்னும் வாங்க, ராவணன், அவன் வில்லன் தானங்க அந்த படத்தில். நம்ம அந்த கதையில் வில்லனாக இருக்கிற ராவணனுக்கு 2 தம்பி இருக்கிறாங்க. ஒரு தம்பி நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், அதனால ராமன் கூட போய் சேர்ந்துடுறார். இன்னொரு தம்பி கும்பகர்ணன், போர்க்களத்தில் அண்ணனுக்காக நிற்கிறார். இப்போ 2 தம்பிகளும் எதிரெதிர நிற்கிறாங்க. வீடனன் போய் கூப்பிட்றான், அண்ணே நீ நல்லவன், நீ எந்த தப்பும் செய்யாதவன், என்ன கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த பக்கம் வந்துருண்ணே, அண்ணனை காலி பண்ணிட்டு இந்த அரசாங்கத்தை ராமன் எனக்கு தருவான், இந்த இலங்கை சாம்ராஜ்யத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ வந்துரு. வீடனன் கூப்பிடும்போது கும்பகர்ணன் போயிருக்கலாம் இல்லையா? இல்லைனா நீ ரொம்ப விவரமான ஆளுடா, விவரமாக அங்கே போய் பிழைச்சிக்கிட்டேன்னு திட்டக்கூட செஞ்சுருக்கலாம் இல்லையா? சொல்ல, டேய் உனக்கு அது சரி, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ ரொம்ப தூய்மையானவன், நீ ராமன் கூட இரு. அண்ணனுக்குன்னு ஒருத்தன் வேணும்லடா, அவன் கெட்டவனாக இருந்தாலும் தன் பக்கம் ஒரு தம்பியாவது இருந்தான் என்று அவனுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஆள் வேணும் இல்லையா? நான் ராவணனுக்காக செஞ்சோற்று கடன் தீர்க்க நான் சாகிறேன், எங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைப்பதற்கு தம்பியாகிய நீ ஒருவனாவது இந்த இலங்கையில் மிச்சம் இரு என்று கும்பகர்ணன் என்கின்ற ஒரு அண்ணன் சொன்னான் என்றால் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளை நாம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். அதெல்லாம் விடுங்க, இலக்கியம் இதிகாசம் காப்பி என்று போகும். இந்த தஞ்சாவூர் மண்ணில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பது தமிழனின் அடையாளம் மட்டுமா? அது ஒரு கட்டிடக்கலையின் அடையாளம் மட்டுமா? 1000 ஆண்டு கழித்து நிலைத்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய தமிழனின் சொத்து அப்படிங்கிறது மட்டுமா? இல்லைங்க, அதற்கு பின்னால் ஒரு சகோதர பாசம் இருக்கிறது. குந்தவை நாச்சியார் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல, திரிசா தான் குந்தவை நாச்சியார். ஆமாம், அருண்மொழிவர்மன் யாரு? ஜெயம் ரவி. ஓகேவா? குந்தவை நாச்சியார் ஜெயம் ரவிட்ட சொல்கிறாங்க, ராஜராஜ சோழன் கிட்ட சொல்கிறாங்க, டே தம்பி, நீ எத்தனையோ நாடுகளை அடிமைப்படுத்தலாம், எவ்வளவோ பொற்காசுகள் சேர்க்கலாம், உனக்கென்று எத்தனையோ அரண்மனை இருக்கலாம், ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் இது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் பெருவுடையாருக்கு ஒரு ஆலயம் எழுப்பினால் அது காலத்தை கடந்து உன்னுடைய புகழை நிலைநாட்டும் என்று அக்கா சொல்லி தம்பி கட்டியது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். நீங்கள் அந்த கல்வெட்டில் பாருங்கள், 18,000 களஞ்சி வெள்ளியும் 10,000 களஞ்சி தங்கமும் அக்கா தம்பிக்கு கொடுத்து இந்த கோயிலை கட்ட சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் என்று கல்வெட்டிலே ராஜராஜ சோழன் பதிவு செய்திருக்கிறான். என்றால் ஒரு நல்ல அக்கா தன் தம்பியின் புகழை காலம் கடந்தும் நிலைக்க செய்வாள் என்பதற்கு இந்த மண்ணில் பிறந்த ஒரு அக்கா நிரூபித்திருக்கிறார். அப்ப இந்த மண்ணில் பிறந்த பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம தம்பி கணவன் தம்பி அப்படிலாம் பிரித்து பார்க்காம எல்லா தம்பி தங்கச்சியையும் ஒரே மாதிரி நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம இங்கே வாழணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் பாருங்களேன், நம்ம காலம் வரைக்கும் அக்காவோட பிறந்த தம்பி தங்கச்சிகள்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம தான் வழக்கமாக ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அம்மாவோ அப்பாவோ அடிக்க வரும்போது ஓடி வந்து குறுக்க விடுற ஆள் யார் தெரியுமா? அக்காவாகத்தான் இருப்பார்கள். ஓடி வந்து அந்த அக்கா குறுக்க விழுந்து நம்ம வாங்குற அடியெல்லாம் தான் வாங்கி கொண்டு தன் தம்பியையும் தங்கையையும் காக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக சின்னஞ்சிறிய வயதில் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மருந்து என்றால் அது நம்ம கூட பிறந்த அக்காவாகத்தான் இருக்க முடியும். இங்கே பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன், 6ஆம் கிளாஸ் அண்ணன் படிப்பான், 3ஆம் கிளாஸ் தம்பியோ தங்கச்சியோ படிப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்து அம்மா அப்பாவை தேடி போக மாட்டாங்க. அந்த தம்பிக்காரனோ தங்கச்சியோ, உங்கள் அண்ணன் இதே ஸ்கூலில் படிக்கிறான் தெரியும்ல, அவனை கூட்டு வந்தால் என்ன ஆகும் தெரியும்ல, கூட்டு வாடா, உங்கள் அண்ணன் பெரிய இவனா போனால் அவங்க அண்ணன் சோப்பலாங்கி மாதிரி இருப்பான், ஏண்டா இவனை வச்சுக்கிட்டாடா இவ்வளோ பந்தா பண்ண. ஆனால் அந்த சோப்பலாங்கிய இருக்கிற அண்ணன் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ ஒரு பிரச்சனைன்னா அவன் பண்ணுற அலப்பறையை பார்த்துருக்கீங்களா? ஏன் தம்பி மேலையாடா நீ கையை வச்ச, ஏன் தங்கச்சியவாடா நீ கேலி பண்ணன்னு வரிஞ்சு கட்டிட்டு வருவான் பார்த்தீங்களா? அந்த உறுத்து அந்த உரிமை நம் கூட பிறந்தவர்களை தவிர வேற யாருக்கும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதாங்க அக்கா அண்ணனுடைய பாசம். மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய ஊரில் வந்து பிரச்சாரம் பேசுகிறதுக்காக போகிறார். ஒரு ஊரில் கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆரம்பித்த கூட்டம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரமாக நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 வயசு இருக்கிற ஒரு சிறுமி அவளுடைய தம்பி ஒருத்தனை 2 வயசு 1 வயசு இருக்கிற பையனை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே அந்த கூட்டத்தை கேட்டுகிட்டே இருக்கா 2.5 மணி நேரமாக.
கூட்டம் முடிஞ்ச உடனே காந்திஜி அந்த பொண்ணை கூப்பிட்டியாமா, 2.5 மணி நேரமாக இவனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டே இருந்தியே, உனக்கு சுமையா இல்லையா, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டார். அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு, பாபுஜி இது சுமையா, இது பாரமா, இது என் தம்பி பாபுஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இடுப்பில் எவ்வளவு நேரம் தூக்கி வைத்திருந்தாலும் அது என்னுடைய தம்பி, என் மனசுக்கு பிடித்த பாரம் என்று சொல்வதற்கு ஒரு அக்காவால் தான் முடியுமே தவிர வேற எந்த உறவாலும் முடியாது. சமீபத்தில் சிரியா அப்படின்ற ஒரு நாட்டில் நிலநடுக்கம் வந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம், நிறைய பேர் அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே இடிந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சுவர் இடிஞ்சு விழுது, 7 வயசு உள்ள ஒரு பொண்ணு அந்த சுவர் அவள் மேலே விழுந்திருக்கு. அவள் கைக்கு கீழே ஒரு 4-5 வயசு இருக்கிற அவளுடைய தம்பி விழுந்து கிடக்கிறான். ஒரு 17 மணி நேரமாக இடது கையில் தம்பி மேலே படாமல் அவனையும் தாங்கி பிடித்து கொண்டு, சுவர் தன் மேலையும் அழுத்தி விடாமல் அதை தாங்கி பிடித்து 17 மணி நேரம் அந்த 7 வயது அக்கா தன் தம்பியின் உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தாள் என்று எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. என்னங்க எப்படிப்பட்ட உறவு! இன்னைக்கும் என் தம்பியை நான் தான் காப்பாற்றணும், எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் இல்லாத நேரத்தில் நான் தான் அவர்களை காப்பேன் என்று சொல்வதற்கு ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது நம்ம கூட பிறந்த உறவாகத்தானங்க இருக்க முடியும். கோவை சரளான்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் பிடித்தமானவர்கள். மனோரமாவுக்கு அடுத்துன்னா அவங்க தான், அவங்களுக்கு அடுத்து இன்னும் யாருமே வரல அந்த இடத்துக்கு. அவங்க பேசின வசனங்களாக இருக்கட்டும், அவங்க பாடுற பாட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும். என்னைய காரைக்குடியில் கூப்பிட்டாக, என்னை அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்கலாம் வசனம் பேசுவாங்க. இந்த சிநேகிதனைங்கிற பாட்டை அவங்கள மாதிரி யாராலையுமே பாட முடியாது. அப்படி ஒரு ஆற்றல் உள்ள நடிகை கோவை சரளா. அவங்க ஏதோ ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தடவை பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நிருபர் கேட்குறாரு, மேடம் நீங்கள் ஏன் திருமணமே பண்ணிக்கல அப்படின்னு. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல கோவை சரளா மேடம். ஏன் நீங்கள் திருமணமே பண்ணிக்கல, இவ்வளவு பிரபலமான நடிகையாக இருக்கீங்க, பேர் புகழ் பணம் எல்லாம் சம்பாதிச்சிருப்பீங்களா? அவங்க சொன்னாங்க, எனக்கு 4 சகோதரிகள், ஒரு சகோதரன், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நான் இந்த சினிமாவில் நடித்து சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லார் குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது. என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி அவங்க பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து நான் ஒரு நிலைக்கு திரும்பி பார்த்தா எனக்கு வயசு ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு எதுக்கு கல்யாணம், என் சகோதரியின் பிள்ளைகள் தான் என் பிள்ளைகள் என்று நான் வாழ பழகி கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளை சிரிக்க சிரிக்க வைக்கிற அந்த மென்மையான மனசுக்குள்ளே எவ்வளவு சோகமான மெல்லிய உணர்வு இருக்கிறது. ஆனால் அதை கூட தன் சகோதரன் பிள்ளைகளுக்காகவும் சகோதரி பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த அற்புதமான உறவுக்கு அக்கா தம்பி என்கின்ற, அக்கா தங்கை என்கின்ற உறவை தவிர வேற என்ன பேர் இருக்க முடியும்? ஒரு நாள் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். சென்னை ஐஐடியில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்ததுங்க. அதில் விப்ரோ கம்பெனியுடைய சேர்மன் அஜிம் பிரேம்ஜி நடந்த ஒரு சம்பவத்தை, அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை, அதான் மனித மனம் எப்படி ஆற்றல் உள்ளதுங்கிறதுக்கு அவர் சொன்னார், நடந்த ஒரு சம்பவத்தை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு உறவின் அற்புதம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அமெரிக்காவில் டெக்சாஸ்னு ஒரு மாகாணம், அங்கே ஒரு சாதாரண எளிய குடும்பம், ஒரு அம்மா அப்பா, ஒரு அக்கா, ஒரு தம்பி. அக்காவுக்கு டெஸ் அப்படின்னு பேர், தம்பிக்கு ஆண்ட்ரூ அப்படின்னு பேர். நேரமும் அடிச்சுட்டு தான் கிடப்பாங்க. நம்ம வீட்டில் மாதிரி, நம்ம வீட்டில் என்னைக்காவது வீட்டில் 2 பிள்ளைங்களும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பென்சிலுக்கு, ஒரு பேனாவுக்கு, ஒரு சாக்லேட்டுக்கு, ஹோட்டலுக்கு போனால் ஒரு சிக்கன் 65க்கு பேயா அடிக்குதுக்கு. ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்டு தொலையாதுக்கு, அவ்வளோ சண்டை போடுறதுக்கு. அதே மாதிரி தான் அதுகளும் 2 அடி தட்டி தான். ஒரே அக்காவுக்கு 8 வயசு, தம்பிக்கு என்ன ஒரு 4 வயசு, இப்படி குடும்பம் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த தம்பி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னடா மயக்கம் போட்டு விழுதுறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அவனுக்கு மூளையில் போகிற நரம்பில் ஒரு பிரச்சனை. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவை. இவங்க இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி பார்க்குறாங்க. சொந்த வீடை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கும் போயிட்டாங்க. அப்படியும் அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை அவங்களால தயார் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சு சிகிச்சை பண்ண முடியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த அக்கா கேட்குறா, ஏமா தம்பி எந்திக்கவே மாட்டேங்கிறான், அவன் ஏன் படுத்த படுக்கையாகவே இருக்கிறான், தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா, என் கூட விளையாட சொல்லுங்கம்மா, இப்படியே இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், நான் கூட இனிமேல் சண்டையே போட மாட்டேம்மா, அந்த டெடி பேரை அவனுக்கு கொடுத்துட்றேம்மா, அந்த பேனாவை கூட நான் அவனுக்கு கொடுத்துட்றேன், அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துறேன், இனிமேல் நான் அவனை அடிக்கவே மாட்டேன், அவனை திட்டவே மாட்டேன், தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா தம்பி எழுப்புங்க அப்படின்னு அந்த பிள்ளை கதறி இருக்குது. உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இனிமேல் உன் தம்பியை எழுப்பணுன்னா ஏதாவது அற்புதம் கிடைச்சாதான் உண்டு, அற்புதம் இருந்தால் மட்டும்தான் உன் தம்பி இனிமேல் எந்திரிச்சு வருவான், இல்லைன்னா வரமாட்டாமான்னு சொல்லிட்டு அழுதுருக்குறாங்க. இந்த குழந்தைக்கு அற்புதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலை, அது ஏதோ பொருள் போல அப்படின்னு நினச்சிட்டு அவள் வீட்டில் ஒரு உண்டியலில் காசு சேர்த்து வைப்பாங்க இல்லையா,
சும்மா வீட்டில் அம்மா அப்பா செலவுக்கு கொடுத்த அந்த $1 $1/2 இதெல்லாம் வச்சுருந்துருக்கிறான். அதை எடுத்துகிட்டு ஒரு பிரபலமான மெடிக்கல் ஸ்டோருக்கு ஓடி இருக்கிறான். ஓடி போய் அந்த மருந்து கடைக்காரர் முன்னாடி அந்த உண்டியலை வச்சு, எனக்கு அற்புதம் கொடுங்க, எப்படியாவது எனக்கு அற்புதம் கொடுங்க, அது இருந்தால் தான் என் தம்பி பிழைப்பான், அற்புதம் இருந்தால் தான் என் தம்பி என்னைய பாப்பா, என் கூட விளையாடுவான், சாப்பிடுவான், அற்புதம் கொடுங்கன்னு கத்தி இருக்குது. அந்த மெடிக்கல் ஸ்டோர்காரர் அப்படி ஒன்றும் கிடையாதுமா, போமான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். இந்த 2 பேருடைய வாக்குவாதம் கேட்டு உள்ளே இருந்து ஒரு பெரிய மனிதர் வெளியில் வர்றார். என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்லைங்கய்யா, அற்புதம் இருந்தால் தான் என் தம்பி பிழைக்க முடியும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அற்புதம் கொடுங்க இதை வச்சுக்கிட்டு. உடனே எங்கே உன் தம்பி இருக்கிறான்னு அவன் கூட போகிறார். அந்த தம்பியை பார்க்குறார். உடனே ஒரு மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க தம்பியை எடுத்து கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க. மிகப்பெரிய மருத்துவமனை. வைத்தியம் பார்த்து அவனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பையன் நல்லா வந்துடுறான். அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருது. அம்மாவும் அப்பாவும் பதட்டத்தோடு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சை நடந்திருக்குது, இதுக்கு யார் பணம் கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்லியிருக்கார், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த சிகிச்சைக்கு விலை உங்கள் பொண்ணு சேர்த்து வச்சிருந்தால உண்டியல்ல அந்த பணம் மட்டும்தான் இந்த அற்புதத்திற்கான விலை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் டாக்டர் ஹால்டன் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற அமெரிக்காவின் மிகச்சிறந்த மூளை நரம்பியல் சிகிச்சை நிபுணர். இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது? இது காலம் இட்ட கட்டளையாக நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு அக்கா என்பவள் நிகழ்த்திய அற்புதம்தான் தம்பி என்கின்ற ஒருவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட அக்காக்கள் நம்ம வீட்டில், அப்படிப்பட்ட அண்ணன்கள் நம்ம வீட்டில் இருக்கிறார்கள், இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம சினிமான்னு ஈஸியாக பேசிடுறோங்க. ஆனால் சினிமா துறையில் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நடிகர் விசு அவர்கள் இருக்கார் இல்லையா, இயக்குனர், அவர் எடுக்கிற எல்லா படத்துலையும் அவர் தம்பி இருப்பார், பார்த்துருக்கிறீங்களா? கிஸ்முன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சுமாராக தான் நடிப்பார். இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் தான் கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பார். கம்முனாட்டி போ அப்படின்னு இந்த அம்மா திட்டம் பாருங்க, மனோரமா. அப்புறம் பெரிய மீசையை வச்சிருப்பார். ஆனாலும் ஒரு படத்தில் கூட தன் தம்பி அவர் விடவே மாட்டார். ஆனால் அந்த தம்பி இறந்த பிறகுதான் விசு அவர்கள் ரொம்ப தளர்ந்து போனார். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று அவ்வளவு படங்கள் எடுத்த விசு சார் கிஸ்மு இறந்த உடனே அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அந்த அளவுக்கு தம்பி என்பவர்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் சினிமாவில் காமிச்சிருக்கிறாங்க. வெங்கட் பிரபுன்னு ஒரு இயக்குனர் இருக்கார், தெரியுங்களா? மங்காத்தா படம்லாம் எடுத்தவர். அடுத்து நம்ம தளபதி விஜய் சாரை வச்சு அவர் தான் படம் எடுக்க போகிறார். அவரை ஒரு பேட்டி எடுக்கும் போது அந்த நிருபர் சொன்னார், சார் நீங்கள் கதை இல்லாமல் கூட படம் எடுக்கிறீங்க, ஆனால் உங்கள் தம்பி இல்லாமல் படம் எடுக்கவே மாட்டீங்களா அப்படி. பிரேம்ஜின்னு ஒருத்தரை வச்சு எடுப்பார், தெரியுமா? அவர் சுமாராக தான் நடிப்பார். ஆனால் வெங்கட் பிரபு அவர் இல்லாமல் படம் எடுக்கவே மாட்டார். என்ன காரணம்? நல்லா நடிக்கிறானோ நடிக்கலையா, அவன் என் தம்பிங்க, என் தம்பிக்கு நான் தான் ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த அன்பு யாருக்கிட்ட இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சினிமான்னு எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம். தனுஷ் முதல்ல நடிக்க வரும்போது என்ன வரவேற்பு இருந்தது தமிழ் சினிமாவில் சொல்லுங்கள். என்னங்க அந்த பையன் எப்படி இருக்கான், 4 கிலோ எலும்பு 2 கிலோ தோல், வெளியில் படுத்தா நாய் இழுத்துட்டு போயிடும், இதே கமெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு தனுஷ் மிகப்பெரிய அசுரனாக தமிழ் சினிமாவில் வளர்ந்திருக்கிறார். அதற்கு விதை போட்டது அவர் கூட பிறந்த அண்ணனாகிய செல்வ ராகவன் தான் முதலில் நம்பிக்கை வைத்தார். என் தம்பி சாதிப்பாங்க, என் தம்பி ஜெயிப்பான் என்று அவருக்கு முதலில் வாசல் திறந்து வைத்தவர் அந்த அண்ணன் தான். ஜெயம் ரவி இன்னைக்கு பொன்னியின் செல்வன் ஆயிட்டார். அவர் ஜெயம் ரவின்னு ஆறதுக்கு காரணமே அவருடைய அண்ணன் ராஜா என்கின்ற அந்த இயக்குனர் தான். தம்பி தளரும் போதெல்லாம் அவருக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்து தனி ஒருவன் படம் அவ்வளவு வெற்றி அடைவதற்கு அண்ணன் தான் காரணமாக இருந்தார். நம்ம சினிமாவில் எதையோ கற்றுக்கிறோம், ஆனால் இந்த அண்ணன் தம்பி ஒற்றுமையை என்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? எவ்வளவு ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை நாம் பார்த்துருக்குறோம்னு ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் கூகுளில் எடுத்து பாருங்கள், ப்ரேயிங் ஹேண்ட்ஸ், ப்ரே பண்ணுற கைகள், தொழும் கைகள், அருள் வேண்டும் கைகள்னு ஒரு ஓவியம் இருக்கும். ப்ரேயிங் ஹேண்ட்ஸ்னு, ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வணக்கம் சொல்கிற மாதிரி வணங்குகிற ஒரு முதிய கைகள் இருக்கும். இந்த ஓவியத்தை யார் வரைஞ்சா அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆல்பிரட் டியூரர் அப்படின்னு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு ஓவியர் வரைஞ்ச ஓவியம் அது. அவர் குடும்பம் அந்த நூரம்பர்க்குங்கிற ஊருக்கு பக்கத்தில் சின்ன ஊர், குட்டி கிராமம். அவங்க அப்பா ஒரு பொற்கொள்ளர். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 18 பிள்ளைங்க. அந்த காலத்தில் தான் நிறைய பிள்ளைகள் பிறக்கும்ல. 18 பிள்ளைகளில் இவர் 3வது பையன். 2வது பையனாக இருக்கிற இவருடைய அண்ணன் பேர் ஆல்பர்ட். இந்த 2 பேருக்கு என்ன ஆசைன்னா, அவங்க ஒரு ஓவியராக வரணும்னு ஆசை.
குடும்பம் வறுமையில் கிடக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ரொட்டி கூட இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த 2வது டிக்கெட்டு 3வது டிக்கெட்டு எந்நேரமும் ஓவியத்தை பற்றி, டிராயிங் வரைகிறத பற்றி, மிகச்சிறந்த ஓவியங்கள்லாம் எங்கே கிடைக்கும், இதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க, நாம் எப்படி செஞ்சால் என்ன யாராவது ஒருத்தர் தான் நம்மளால் ஓவியக் கல்லூரியில் போய் சேர முடியும், அதுக்காக படிக்க முடியும். நம்ம டாஸ் போட்டு பார்ப்போம், பூ விழுந்தா நீ போ, தலை விழுந்தா நான் போகிறேன். நம்ம படிக்க ஒரு ஆள் போவோம், இன்னொரு ஆள் சுரங்கத்தில் வேலை பார்த்து காசு அனுப்பணும். அந்த காசை வச்சு இவர் ஓவியம் படிச்சிருவார். அந்த படித்தவர் சம்பாதிச்சு திரும்ப வந்து இவருக்கு பணம் கட்டணும், இந்த உழைச்சவர் போய் ஓவியம் படிக்கணும் அப்படின்னு 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, அண்ணனும் தம்பியும். அண்ணன் பேர் ஆல்பர்ட், தம்பி பேர் டியூரர். 2 பேரும் டாஸ் போட்டு பார்க்குறாங்க. தம்பி ஜெயிச்சிடுறார். சரிடா தம்பி, நீ போய் ஓவியம் படிக்கப்போ, நான் சுரங்கத்தில் வேலை பார்த்து உனக்கு பணம் அனுப்புகிறேன், நீ படித்து முடித்த உடனே என்னைய படிக்க வை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அதே மாதிரி சரியாக அண்ணன் பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். தம்பி நல்லா படித்து மிகச்சிறந்த ஓவியராகி நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டார். இப்போ வீட்டுக்கு வர்றார். குடும்ப வறுமையெல்லாம் தீர்ந்துருச்சு. பெரிய விருந்தே வைக்கிறாங்க, குடும்பம் ஓஹோன்னு மகிழ்ச்சியில். அண்ணன் ஒரு ஓரமாக சேரை போட்டு உட்காந்துருக்கிறார். இவர் எல்லார்ட்டையும் பேசிட்டு அண்ணங்கிட்ட போய் ஒரு சேரை போட்டு உட்காந்துடுறார். அண்ணன், நீ பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு, நான் ஓவியன் ஆகிட்டேன், பணம் சம்பாதிச்சிட்டேன், இனிமேல் கவலையே இல்லை, நீ ஓவியம் படிக்கப்போ, நீ ஒரு பெரிய ஓவியனா நீ வரணும், அதுதான் என் ஆசை. உடனே அவங்க அண்ணன், ஒரு நிமிஷம் அண்ணன் கையை பாருன்னு அப்படியே 2 கையவும் இப்படி காமிக்கிறார். பார்த்தா 2 கைகளில் இருக்கிற எல்லா விரலில் இருக்கிற எலும்பும் உடஞ்சி நொறுங்கி போயிருக்கு. அவரால் ஒரு கிளாஸை கூட நடுங்காமல் தூக்க முடியல. சுரங்கத்தில் உனக்காக நான் கடுமையாக உழைத்த போது அங்கே பட்ட பாடுதான் இந்த விரல்கள், இந்த கைகள் இப்படி ஆனதற்கு காரணம். இனிமே ப்ரஷ் பிடிச்சு அண்ணாளால் வரையவே முடியாது. நம் குடும்பத்தில் நீ ஒருத்தனாவது ஓவியனாக வந்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், இது போதும் அப்படின்ட்டுருக்கார். ஒவ்வொரு விரலும் நொறுங்கி போய் அப்படி தழுதழுத்து அவர் காமிச்சு அந்த வச்சார் இல்லையா, அந்த கைகளை இவர் ஓவியம் வரைந்து ஹேண்ட்ஸ் அப்படின்னு பேர் வைத்தார். பிற்காலத்தில் உலகம் த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் என்று அந்த ஓவியத்திற்கு பெயர் சூட்டியது. அந்த ஓவியத்திற்குள் ஒளிந்திருக்கிற அண்ணன் தம்பி என்கின்ற பாசத்துக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த ஓவியத்திற்கும் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட அண்ணன் தம்பி, இப்படிப்பட்ட அக்கா தங்கச்சிகள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது நாம் தேர்வு செய்தது கிடையவே கிடையாது. நம்முடைய தெய்வம் அல்லது இயற்கை அல்லது காலம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து தான் நமக்கு கிடைத்த இந்த உடன் பிறந்தவர்கள் என்கின்ற உறவுகள். அதை ஒருபோதும் நாம் விட்டுவிடவே கூடாது. ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் முடிக்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் சிறப்பு இருக்குங்க. சில நாடுகளில் உள்ள கோவில்கள் அந்த நாட்டுக்கு சிறப்பு, சில நாடுகளில் இருக்கிற குடும்பங்கள் அந்த நாட்டுக்கு சிறப்பு. ஆனால் இந்தியாவின் சிறப்பு குடும்பங்களே கோவில்களாக அமைந்திருப்பது தான் நம் இந்திய நாட்டினுடைய சிறப்பு. அந்த சகோதரத்துவம் தான் நம்முடைய சிறப்பு. அதனால தான் விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சகோதர சகோதரிகளே அப்படின்னு யாரோ ஒருத்தரை கூட சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இந்த மண் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய காலக்கொடை. இசை அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் கவிதையோடு நான் முடிச்சிடுறேன். இசை அந்த கவிஞருக்கு பேர், அவர் ஆண் கவிஞர் தான். இந்த கவிதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த தலைப்புக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பதால் இந்த கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒருத்தனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருது. ஒரு இளைஞன் ரொம்ப எரிச்சலாகி வாழ்க்கையே வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணவங்க என்ன செய்வாங்க, பித்து நிலையில் என்னென்னமோ செய்வாங்க. என்னத்தையாவது இழுத்து போடுவாங்க, அதை தூக்கி போடுவாங்க, இதை பற்றி ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கிறான். இந்த மனக்குழப்பத்தில் இருக்கிறவன் கையில் ஒரு குடும்ப படம் கிடைக்குது, அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று கிடைக்குது. எடுத்து பார்த்தா அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகுது. நமக்கே வாழ பிடிக்கல, இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு ஒரு கத்தரிக்கோலை எடுத்து இவனை மட்டும் வெட்டுறான். இவனை மட்டும் தனியாக, உங்கள் யார் உறவும் எனக்கு வேணாண்டா, நானே சாக போகிறேன் அப்படின்ட்டு இவனை மட்டும் அப்படியே கட் பண்ணுறான். அதை முடிக்கிறார் அந்த கவிதையை. எவ்வளவு நுட்பமாக செயல்பட்டும் கை கோர்த்திருக்கிற தங்கையின் சுண்டு விரல் நுனி கூடவே வருவேன் என்கிறது. தன்னை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு கட் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளவு நுட்பமாக கட் பண்ணால் கூட இவர் சுண்டு விரலை பிடிச்சிருக்கிற தங்கையின் விரல் இருக்குல்ல, அது கூடவே வருவேங்குது. என் இனிய பெரியோர்களை, நீங்கள் உங்கள் உடன்பிறப்புகளோடு பேசாமல் இருக்கலாம், கோபித்து கொண்டு இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம், இனி அவர்கள் நமக்கு தேவையில்லை என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால்
உங்கள் சுண்டு விரலை பற்றிய விரலின் நுனியாக அவர்களுடைய நினைப்பு உங்கள் இதயத்தில் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் அழிக்க முடியாது. இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள். சிவாஜி, சாவித்ரின்னு அந்த 2 நடிகர் திலகத்தையும் நினைத்து பார்த்தால் நம் மனதில் தோன்றிய ஒற்றை குரல், கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா என்கின்ற கண்ணதாசனுடைய வரிகளை இன்றைக்கு கேட்கும் போதும் நம் இதயத்தில் நம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை நிகழ்வுகள் நெகிழ்ச்சியாக மாறுகிறது என்றால் இது தெய்வம் தந்த வீடு, இது தெய்வம் தந்த உறவுகள். இனி வரும் காலத்திலாவது ஒரு அல்ப காரணங்களுக்காக அவர்களை ஒதுக்கி வைக்காமல் இது கருவறை தோழர்கள், கருவறை தோழிகளாக நம்மோடு இருந்தவர்கள் அவர்கள் என்ற அன்போடு உறவுகளை நேசிப்போம், அந்த அன்பை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.